ஒரு சிம்பிளான ஸ்வீட் பண்ணுறதுன்னா எல்லாருக்கும் ஒரு இஷ்டம் தான். ஏன்னா ஈஸியாக பண்ணுற மாதிரி வேணும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பிரெட் நம்ம வாங்குகிறோம். அந்த பிரெட் ஒரு ஃபுல் லோஃப் வாங்குறப்ப எப்பொழுதுமே நமக்கு ஒரு பாதியில் அது கொஞ்சம் கம்மி எப்பொழுதுமே நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் பிரெட்டை வச்சு ஒரு அருமையான ஒரு பிரெட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக பிரெட் ஹல்வா பண்ணுறதோட இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸ். அதே மாதிரி ஃபைனலாக நம்ம என்ன ஃபைனல் டச்சை ஆட் பண்ணி இது ஒரு ஸ்பெஷல் பிரெட் ஹல்வா பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். பிரெட் ஹல்வாவில் ரொம்ப முக்கியமே இந்த கலர் கன்சிஸ்டன்சி. அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரெட்டை வந்து ட்ரிம்மிங் பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டு பிரெட் ஹல்வா பண்ணுவாங்க. அப்போ என்ன அந்த மவுத் ஃபீல் ஒரு பக்கம் சில சமயம் ஹார்டாக இருக்கும், சில சமயம் கொஞ்சம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு பிரெட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 ப்ராசஸாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பிரெட்டை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கலர் கரெக்டாக கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பு அது எப்படி ரேஷியோ, அதே மாதிரி ஃபைனலாக அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பால் எவ்வளோ சேர்த்துக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் மேலே அந்த ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுற அந்த ஒரு ஆட் ஆன் ஒரு டச் அப்படின்னு சொல்லலாம். அது பண்ணுறப்போ அந்த பிரெட் ஹல்வாவோட டோட்டல் லுக் அண்ட் ஃபீல் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே குக்கிங்க்கு போயிடலாம். இன்றைக்கி நான் அந்த பிரெட் ஹல்வாவுக்கு யூஸ் பண்ணுறது ஜிஞ்சர் பிரெட்லேருந்து மில்க் பிரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த மில்க் பிரெட்டில் எப்பொழுதுமே மில்க் இருக்கும், அதே மாதிரி அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பிரெட் ஹல்வாவுக்கு ரொம்ப சூட் ஆகும். சால்ட் பிரெட்டில் சில சமயம் அது வந்து கரெக்டாக செட் ஆகாது, ஏன்னா அதில் கொஞ்சம் சால்ட்டி இருக்கும். அதனால் பெஸ்ட் வந்து மில்க் பிரெட் யூஸ் பண்ணுங்கள். ஜிஞ்சர் பிரெட் வந்து என்னோட ஒரு ப்ராடக்ட். அதாவது எப்படின்னா இங்கே வந்து ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவும் இல்லாமல் ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் ஸ்க்ராட்ச் பேக்கிங் பிரெட். இது சென்னையில் தான் கிடைக்குது, வெளியில் இன்னும் சர்வீசஸ் இல்லை. பட் இன்றைக்கி இது அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இதை வச்சுட்டு அந்த பிரெட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரெட் ஸ்லைஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மேலே இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு நைஃப் எடுத்துகிட்டு சைடு அழகாக அந்த மாதிரி ட்ரிம் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சைடு வந்து கொஞ்சம் எப்போதுமே ப்ரெட்டில் ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து எப்போ குக் பண்ணாலும் ஒரு பிரெட் உப்புமாவோ பிரெட் பொரியலோ எனிதிங் ஒரு பிரெட் ஹல்வா எது பண்ணாலும் அந்த ஈவன் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த கார்னர்ஸ் அந்த எட்ஜஸ் வந்து நம்ம ட்ரிம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு 10லேருந்து ஒரு 12 ஸ்லைஸ் எடுத்துக்குவோம். ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம இந்த பிரெட் ஹல்வா பண்ண போகிறோம். ஸோ இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை 4 வெட்டிடுவோம். இப்போது ப்ரெட்டை வெட்டுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டுங்க, கை பத்திரம். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டிடுறோம். இந்த மீன் டைம் என்ன பண்ணுறேன், ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கிறேன். சூடாகிட்டு இருக்கட்டும். டன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12 ஸ்லைஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தான் இதுலேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஆயில் சூடானோடனே டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த கலர் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்ல முருகலாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு. இந்த பிரெட் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு 30லேருந்து ஒரு 50 செகண்ட் அதுக்குள்ளே குயிக்காக நம்ம ஃப்ரை ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் சூடாகாமல் போட்டால் அந்த ஆயில் நிறைய அப்சார்ப் பண்ணும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஹீட் வச்சுக்கோங்க. கலர் கொஞ்சம் ஈவனாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ லைட்டாக நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் இல்லையா, ஸோ இதில் அப்படியே எடுத்துடலாம். இப்போது இந்த ப்ரெட்டை நல்லா மொறுன்னு நம்ம வறுத்து வச்சிட்டோம். இனிமேல் இதை தனியாக வச்சுட்டு இப்போ அந்த சுகர் சிரப் எப்படி காய்ச்சறது நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சுகர் சிரப் வந்து நமக்கு அந்த அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங்ஸ் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு கம்பி பதம் அழகாக வந்திருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அழகாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ இந்த டைமில் ஒட்டி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி இந்த சுகர் சிரப் ஃபுல்லாக இந்த ப்ரெட்டில் கோட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா உங்களுக்கு இன்னும் பயங்கர வாசனையாக இருக்கணும் அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நெய்யில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ரெட்டை மனம் அமர்க்கலமாக இருக்கும். பட் இல்லை நெய் எவ்வளோ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சில சமயம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ரஸ்கில் கூட இதை பண்ணலாம். ஸோ ரஸ்க்குன்றது நம்ம ஒரு ட்ரை பேக்கிங், அது வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும், அதில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபுல்லாக நல்ல ஓரளவுக்கு நல்ல கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லா சுகர் சிரப்பையும் இந்த ப்ரெட் வந்து ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துருச்சு இல்லையா. இப்போது நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரெட்டு முங்குற அளவுக்கு நம்ம பால் சேர்க்க போகிறோம். அதில் தான் அது இனிமேல் வேகும். ஸோ பச்சைப்பால், காய்ச்சாத பச்சைப்பால் தான் சேர்க்குறோம். ஒரு 2 பவுல் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா குக்காகி வரட்டும். அடுத்து என்ன எந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த வெந்து ஒரு மாதிரி ஒரு குழஞ்சி வருது இல்லையா. இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி தூவிடுங்க. அப்படின்னா தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக அழகாக நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல நெய் போட்டோன்னா ஒரு அருமையான மனம். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான கார்னிஷ் ஃபைனலாக தான் அந்த ஸ்பெஷலாக நம்ம போட போகிறோம். அப்படியே செம்ம கலராக இருக்கும்ல, அதுக்காக நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும் அதில். இந்த ஸ்டேஜ் இதில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிடலான்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. கேஷ்யூ நட்ஸ், முந்திரி, ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சம் சுல்தானாஸ், கிஷ்மிஸ் பழம், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ட்ரை கிரேப்ஸ் இல்லையா, அதை ஆட் பண்ணி ஜஸ்ட் மைல்டு ஹீட்டில் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அழகாக இந்த மாதிரி பொரிஞ்சு பியூட்டிஃபுல்லாக வருது. இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் ஃபைனலாக நம்ம சர்விங் கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையே. ஸோ இந்த ஃப்ரை பண்ணதை
நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பேனில் சேர்த்துடலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரெட் அல்வா இப்போ ரெடி. அது ஃபைனலாக நம்ம ஸ்பெஷலாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து சாப்பிட்ற ஒன்று நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அந்த டிஷ்ஷை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும் அது. ஸோ இதை லைட்டாக கொஞ்சம் போட்டுட்டு, ரொம்ப வேணாம், ஜஸ்ட்டு போட்டுட்டு கார்னிஷுக்கு கொஞ்சம் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கலர்ஃபுல்லான பிரெட் அல்வா ரெடி. வீட்டில் எல்லாரும் பண்ணுற ஒரு டிஷ் தான், பட் அதில் கொஞ்சம் கரெக்டாக டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதை நம்ம கரெக்டாக பண்ணுறப்போ ஒரு ப்ரொஃபஷனல் டச்சோட ஒரு டிஷ் கிடைக்குது. எல்லா டிஷ்லையுமே தான் அந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தால் கூட அதில் இருக்கிற சில முக்கியமான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.